நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குர்த்தி வந்து எப்படி சிம்பிளாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு 3 மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்து இது 3 மீட்டர்னால ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லென்த்து வந்து 12 மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஆம்கோல் லென்த்து வந்து 9.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காண்டி கட் பண்ணுறோம். கீழே கையோட லென்த்து 7 பண்ணிக்கலாம். 7 பண்ணிவிட்டு இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கையை நம்ம கட் 3 பாயிண்ட் மார்க் பண்ணால் நமக்கு அந்த கர்வ் லைன் வந்து நீட்டாக வரும். இப்போ ஹேண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்புக்கு போயிடலாம். டாப்பு நம்ம மிச்சம் இருக்க கிளாத்தை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நெக்குக்கு 3 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே 4 பாயிண்ட் 4 எதுக்கு பண்ணுறோன்னா இங்கே 4 கீழே கொஞ்சம் ஓப்பன் விடுறோம். அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே 3 இது நீங்கள் 1.5 பாயிண்ட் 2 பக்கமும் பாயிண்ட் எடுத்து இது பண்ணால் அந்த கர்வ் வந்து ஈவனாக வரும். இதே பேக் நெக்குக்கு நம்ம 3 வச்சுக்கிட்டா நமக்கு போதும். பேக் நெக்கு 3 பாயிண்ட் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் நெக்குக்கு 4, பேக் நெக்குக்கு 3. இப்போ ஷோல்டர் லென்த்து 6.5 வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து XXL சைஸுக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆம்கோல் லென்த்து வந்து 7 வச்சுக்கலாம். இந்த லென்த்து 12 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதுவும் அதே தான். நமக்கு அந்த கர்வ் கரெக்டாக வரணுன்னா 0.5 எடுத்துக்கலாம். இப்போது செஸ்ட் லென்த் வந்து 15 வச்சுக்கலாம். 15 வச்சுட்டு இந்த சைடு லென்த்து 11 வச்சுக்கலாம். 11 வச்சா தான் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹிப் லென்த்து 20 மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்பு சைடு லென்த்து 14 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது இந்த ஷேப்பு ஈவனாக ஷேப்புக்கு கரெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லென்த்து. நெக்ஸ்ட்டு டாப் லென்த்து எது இருக்குன்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லென்த் பார்த்துக்கலாம். இப்போது நான் 42 மார்க் பண்ணுறேன். 42 மார்க் பண்ணுறேன். இந்த நமக்கு சைடு ஓப்பன் வேணும்னா நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் இல்லாமல் தைக்க போகிறேன், அதனால் எனக்கு அப்படியே ஃபுல்லாக விட்டுறேன். உங்களுக்கு ஓப்பன் கட் வேணும்னா இந்த 14 பாயிண்ட் மார்க் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு லைன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் இல்லாமல் தைக்கிறனால ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். கீழே மட்டும் நமக்கு கர்வ் லைன் வேணுன்றனால கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கே ஒரு கர்வ் கட் கொடுத்தா ஒரு கர்வ் கட் கொடுத்துட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டாக அழகாக வரும். ஸோ இவ்வளோ தான் மார்க் பண்ணுறது. இனி இதை நம்ம கட் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது வந்து சரி நான் ஃபீச் விட்டு மார்க் பண்ணி ஃபீச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக இப்போ ஃப்ரண்ட் பேக் நெக்கு ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துருவோம், ஏன்னா சேம் சைஸ். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கட் பண்ண தனியாக எடுத்து வச்சு ஃப்ரண்ட் நெக்குக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம இந்த டாப் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு நெக்குக்கு அடுத்து நெக் பார்ட்டுக்கு அதை அட்டாச் பண்ணுற இது பேலன்ஸ் கிளாத்லேருந்து நம்ம எடுத்துக்கோம். இப்போ நம்ம டாப்புக்கு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் தேவைப்படும் நமக்கு. அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற துணியிலேயே நம்ம இந்த அளவுக்கு 2 இன்ச் ஆர் 1.5 இன்ச் மார்க் பண்ணி நமக்கு டாப்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ லென்த்து எந்த அளவுக்கு நம்ம அங்கே வச்சோமோ அந்த அளவுக்கு எடுத்து நான் 25 மார்க் பண்ணிக்கிறேன். 25 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து 2 இன்ச் 1.5 இன்ச் தானே சொன்னேன், 1.5 இன்ச் மார்க் பண்ணி இப்போ கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த இது கட் பண்ணிக்கலாம். இது எங்கே நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி அட்டாச் பண்ணுறேன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. நெக் பார்ட்டுக்கு இப்போ நெக்கு நம்ம கட் பண்ண அந்த கிளாத்தை எடுத்து வச்சு அந்தளவுக்கு மார்க் பண்ணிட்டோன்னா ஓகே. அப்படியே எடுத்துக்கிறேன் நான். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் ஃபுல்லாக ஓவர் ஆச்சு, கட்டிங் ஃபுல்லாக ஓவர் ஆச்சு. கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான்.
இனி அடுத்து நமக்கு ஸ்டிச்சிங் தான். ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்து வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி மடிச்சு சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பார்ட்டில் இந்த கட் பண்ண கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி வச்சு பண்ணுறேன்னு பாருங்கள். வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மடித்து வச்சு மேலே ஒரு தையல் போடுறோம். அவ்வளோதான். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கை ஈவனாக வச்சு கொஞ்சம் இது ஓப்பன் வர மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஓப்பன் விடுற மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக் காலரில் எக்ஸஸ் கிளாத் கொடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைடு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஈவனாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இப்படி பண்ணோன்னா நமக்கு அந்த ஷேப்புக்கு ஈவனாக வரும். அதுக்கப்புறம் இதை இப்படி உள்ளே மடித்து நெக்ஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிச் பண்ணும். இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சு. இப்போ பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம கிளாத் எடுத்து வச்சுருக்கோம்ல
இதை ஈவனாக கட் பண்ணிவிட்டு இதை எப்படியே அட்டாச் இந்த ஷேப்புக்கே நம்ம கட் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக்கு ஷேப் வந்து நீட்டாக வரும். எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சமாக இப்படி கட் பண்ணுறது எதுக்குன்னா நமக்கு அந்த கர்வ் வந்து நீட்டாக அழகாக அந்த கர்வ் ஷேப்பில் வரணும் அப்படின்றது. இப்படி லைட்டாக எடுத்து பண்ணி நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா அந்த இது அப்படியே ஃபிட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் அது மேலே தையல் இப்போ திருப்பி மடித்து உள்ளே இருக்கும். இப்போ அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இப்போது ஃப்ரண்ட் பேக் நெக்கோட ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். சேர்த்து வச்சு திருப்பி வச்சு மேலே ஒரு தையல் போட்டு இப்போது நெக்ஸ்ட்டு ஹேண்டு பார்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் பார்ட்ஸ் கீழே மடிச்சடிச்சுக்கலாம். அது ஹேண்ட் பார்ட்டை எடுத்து வச்சு கீழே லைட்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 2 கை கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம ஹேண்ட் பார்ட் அட்டாச் பண்ண போகிறோம். சென்டர் பார்ட் எடுத்துகிட்டு சென்டரில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த சைடு இப்போது அதை அப்படியே திருப்பி வச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதை திருப்பி வச்சு மேலே வச்சு இதே மாதிரி 2 சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணணும். நம்ம சைடு பார்ட்டை அட்டாச் பண்ண போகிறோம். இது நான் கீழே ஓப்பன் விடாதனால ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன். கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே பாட்டமில் ஃபோல்ட் பண்ணணும். இப்போது பாட்டமில் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடும். ஃபைனலாக பட்டன்ஸ் வச்சு டாப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம டாப்போட ஃபைனல் லுக். தேங்க்யூ.